ஜெபம் செய்வோம். சின்ன பிள்ளைங்க கையை கூப்பி கண்ணை மூடுங்க பார்ப்போம். ஜெபம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டிலும் இந்த ஆண்டினுடைய நிறைவு நாட்களிலே உடைய திரு சமூகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையை சார்ந்த சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமை பார்ப்பதற்கும், ஆண்டவரே நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கும், ஆண்டவரே இந்த ஆண்டு எங்களுடைய திருச்சபைக்கு கொடுத்திருக்கிற கிருபையான வாய்ப்புகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாக நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர். அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்வுகளின் வழியாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நாங்கள் அனைவரும் உம்முடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாட இருக்கிற நாங்கள் மகிழ்ச்சியோடு நாங்கள் கடந்து செல்ல ஆண்டவர் அருள் தாரும். ஆரம்பம் முதல் நிறைவு வரையிலும் உம்முடைய இறை பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். எல்லா துதிகள் மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்மளுடைய தூய இம்மானுவேல் ஆலயத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறோம். ஆண்டவர் இந்த ஆண்டும் பெரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் நடத்துவதற்கும், அதே போல் நம்முடைய பகுதியில் இருக்கிறதான மக்களை கரிசனையோடு நோக்குவதற்கும் ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நமக்கு இந்த நிகழ்வை நமக்கு தலைமை தாங்கவும், ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்காகவும் நம்முடைய தென்காசி சேகர குருவானவர் ரெவரண்ட் சார்லஸ் ஐயா அவர்கள் நம்ம மத்தியிலே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பாக, நம்முடைய திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அதே போல் வந்திருக்கிற சிறு பிள்ளைங்க ஒவ்வொருவரையும், அதே போல் எங்களோடு கூட இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய திருச்சபையின் சார்பாக அன்போடு வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வந்திருக்கிற திருச்சபையாருக்கும் ஆண்டவருடைய நிறைவான சமாதானம் பெருகுவதாக. இப்பொழுதும் நான் முதலாவதாக சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமை நம்ம பார்ப்போம். அதைத் தொடர்ந்து ஐயா அவர்கள் நமக்கு இந்த நாளுக்குரிய சிறப்பு செய்தியை, வாழ்த்து செய்தியை நமக்கு கொண்டு வருவார்கள். அதைத் தொடர்ந்து பரிசு வழங்கும் விழா நமக்கு நடைபெறும். இப்பொழுது நம்மளுடைய சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் டீச்சர்ஸ், நீங்கள் தயவு செய்து ஆயத்தமாக இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே ப்ரோக்ராம் வாசிக்கும் போது நீங்கள் கால தாமதம் பண்ணாமல் நீங்கள் மேடைக்கு வர உங்களை அன்போடு அழைக்கிறோம். முதலாவதாக நம்மை எல்லாம் வரவேற்கும் விதமாக ஒரு நடனம், வரவேற்பு நடனம், சிங்கிள் பெல், அந்த சாங்கிற்காக பிள்ளைகள் இப்பொழுது நடனம் ஆடுவார்கள். அதற்காக பிள்ளைங்க கொஞ்சம் சீக்கிரம் முன்னாடி வர உங்களை அன்போடு அழைக்கிறோம்.
கூடும். 10:27. நன்பரிசு அறையில் நீங்கள் பரிசுத்தல். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். சகல உறுப்பினர்களும் அவரே நாம் எங்களுக்கு அருளுக்கு ஆறுதல் செய்கிறவர். இனிப்பா செய்யாத கர்த்தராகிய கிறிஸ்து என் ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:15. கர்த்தர் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். கிறிஸ்துவே விசுவாசி. நித்திய ஜீவனை அளிப்பே என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என பெயரிடுவார். ஏனெனில் அவர் நமது மக்களின் பாவங்களையும் இரட்சிப்பார் என்றார். உன்னோட வேதம் வழிகாட்டி என் மகிழ்ச்சி. வசனம் சொன்ன பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். ஒரு கரங்களை தட்டிடலாமா? அதை தொடர்ந்து இப்பொழுது ஒரு நடனம், பிரைமரி பிள்ளைகளினுடைய ஒரு நடனம்.
ராஜா என்னை கட்டுண்ட நிலையில் கண்டாரே. சுமக்கப்பட்டும் அடிக்கப்பட்டும் ஒடுக்கப்படும் வாழ்வை அறிந்து கொண்டாரே. ஏழ்மை கோலம் ஏற்ற ராஜா என்னை கட்டுண்ட நிலையில் கண்டாரே. சுமக்கப்பட்டும் அடிக்கப்பட்டும் ஒடுக்கப்படும் வாழ்வை அறிந்து கொண்டாரே. இயேசுவினாலே சின்ன மாறி நான் விடுதலை பெற்றேன். இயேசுவே உந்தன் கட்டுகள் நீக்கி தருவார் விடுதலை. இயேசுவினாலே சின்ன மாறி நான் விடுதலை பெற்றேன். இயேசுவே உந்தன் கட்டுகள் நீக்கி தருவார் விடுதலை. அவர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவரை அல்லாமல் உனக்கு விடிவு இல்லை. உன்னதத்தில் ஓசனா விண்ணை முட்டும் கோஷங்கள் எருசலேம் நகரில் கேட்டது. மரக்கிளைகள் பரப்பியே வஸ்திரங்கள் விருத்துமே இயேசு நாமம் உயர்த்தப்பட்டது. உன்னதத்தில் ஓசனா வீதிதோறும் கோஷங்கள் பூலகம் எங்கும் கேட்கணும். தேவநாமம் உயரணும், உலக மக்கள் அறியணும். அறிந்த பின்னே நெஞ்சில் சுமக்கணும், அவரை மட்டுமே நெஞ்சில் சுமக்கணும். நன்றி. இப்பொழுது மனப்பாட வசனம். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க இப்போ மனப்பாட வசனம் சொல்லுவோம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1. நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசாயா 41:13. அவர்களின் மேல் இயேசு உள்ளே அழைக்கிறார். இருளின் நடுக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் பரிசுத்தன் ஆயினால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். 1 யோவான் நீ ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குறுதி. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். சரி. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஐசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வசனம் சொன்ன பிள்ளைங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இப்பொழுது ஒரு நடனம் ஜூனியர்.
பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். ஏல் நிப்பாட்டு நிப்பாட்டு, என்னல அங்கே ஒரே சத்தமாக இருக்குது? கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் அண்ணாச்சி. வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறீங்களா? கிறிஸ்மஸ்னா என்னலாம் முதல்ல? ராஜா பிறந்திருக்கார் அண்ணாச்சி. என்னது, ராஜா பிறந்திருக்காரா? சரி, ராஜா பிறந்திருக்காருன்னு சொல்லுதா, அது எந்த பேலஸ்ல? அட பேலஸ்லாம் இல்லை அண்ணாச்சி, மாட்டு தொழுவத்துல. ராஜா பிறந்திருக்காருன்னு நீ சொல்லுதா, அதுவும் பேலஸ்ல இல்லாம மாட்டு தொழுவத்துலன்னு சொல்லுதா. அவர் எதுக்கு தானே பிறக்கணும்? நமக்காக தான் அண்ணாச்சி. இப்படி ஒருத்தர் பிறந்ததுக்கு நாம என்ன புண்ணியம் தாமல செஞ்சோம்? ஒரு புண்ணியமும் செய்யல அண்ணாச்சி, எல்லாம் வர்ற மேல வச்ச பாசம் தான். வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒண்ணு சொல்ல போறேன்.
எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. அதுக்கு இனிமையான பாட்டாத்தான் பாட போற மனசு பட்டாம்பூச்சியே. யாரும் நினையாத எங்களை மனசு வச்சாரே, அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே, அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்த இழந்தோம், இப்போ இழக்க ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்ப ஏசு எனக்குள்ள. ஐயோ என்ன செஞ்சோம், என்ன செஞ்சோம், என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம், ஒண்ணுமில்ல, நீரே புண்ணியம். இந்த நேரத்தில் என் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேண்ணே. என் வாழ்க்கை திருப்தியே இல்லாத வாழ்க்கையாக இருந்துச்சுண்ணே. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், கடவுளை விட்டு மனுஷன் தூரம் போகும்போது, இல்லை கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவில் ஏதாவது பிளவு வரும்போது அவன் வாழ்க்கை திருப்தி இல்லாமல் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏசப்பா அந்த உறவை சரி செய்யறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அவரை விசுவாசிச்சு என் வாழ்க்கையை கொடுத்தனே. என் வாழ்க்கையை இப்போ புதிய துவக்கமாக மாற்றிட்டாருண்ணே. இனி பழைய கவலை கஷ்டம்லாம் கிடையாதுண்ணே. கிடந்த நிலங்களை எல்லாம் செழிப்பாய் மாத்திட்டீங்க. நீங்க பாழா கிடந்த நிலங்களை எல்லாம் ஏதேனா மாத்திட்டீங்க. இடிஞ்சு கிடந்த இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உடைந்து போன இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உயரத்தில் எத்தி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் எத்தி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் எத்தி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் எத்தி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. சரி, கிறிஸ்மஸ்னா என்னன்னு புரிஞ்சலானாச்சே. அப்போ வரட்டா? ஏய் நில்ல, எல்லா கிறிஸ்மஸ்க்கும் ஒரு பாட்டுக்கு ஆடுவிய, அதையும் ஆடிட்டு போயிரு. நாங்களும் கூட சேர்ந்து ஆடி அந்த சந்தோஷத்தையும் கொண்டாடிக்கோம்ல. ஆடிடுவோம் வாங்க. நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. இப்பொழுது ஒரு மனப்பாட வசனம், அதைத் தொடர்ந்து ஒரு குழு பாடல், அதைத் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, நீ பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். லூக்கா 1:30. அவளோ அவனை கண்டு வார்த்தையினால் கலங்கி, இந்த வார்த்தையினால் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். லூக்கா 1:29.
லெவல் செக். சின்னஞ்சிறு தொட்டு சின்ன மாட்டு கொட்டு சின்ன பாலனே சுராஜ செல்லமாக தூங்க. சின்னஞ்சிறு தொட்டு சின்ன மாட்டு கொட்டு சின்ன பாலனே சுராஜ செல்லமாக தூங்க. தூங்கு தூங்கு தேவ பாலகா தூதர்களும் பாடல் பாடிட. தூங்கு தூங்கு சர்வ வல்லவா சர்வலோகம் வாழ்த்தி போற்றிட. தூங்கு தூங்கு தேவ பாலகா தூதர்களும் பாடல் பாடிட. தூங்கு தூங்கு சர்வ வல்லவா சர்வலோகம் வாழ்த்தி போற்றிட. சின்னஞ்சிறு தொட்டு சின்ன மாட்டு கொட்டு சின்ன பாலனே சுராஜ செல்லமாக தூங்க. மேய்ப்பர்களின் முன்னே தூதன் தோன்றினார் இயேசு பாலன் பிறந்த செய்தி கூறினார். மேய்ப்பர்களின் முன்னே தூதன் தோன்றினார் இயேசு பாலன் பிறந்த செய்தி கூறினார். மண்ணுலகின் மன்னவரே மானிடரை மீட்டிடவே மாந்தரானிடோ. மண்ணுலகின் மன்னவரே மானிடரை மீட்டிடவே மாந்தரானிடோ. சின்னஞ்சிறு தொட்டு சின்ன மாட்டு கொட்டு சின்ன பாலனே சுராஜ செல்லமாக தூங்க. சின்னஞ்சிறு தொட்டு சின்ன மாட்டு கொட்டு சின்ன பாலனே சுராஜ செல்லமாக தூங்க. தூங்கு தூங்கு தேவ பாலகா தூதர்களும் பாடல் பாடிட. தூங்கு தூங்கு சர்வ வல்லவா சர்வலோகம் வாழ்த்தி போற்றிட. தூங்கு தூங்கு தேவ பாலகா தூதர்களும் பாடல் பாடிட. தூங்கு தூங்கு சர்வ வல்லவா சர்வலோகம் வாழ்த்தி போற்றிட. பாடல் பாடின பிள்ளைகளுக்கு நன்றி. இப்பொழுது இந்த வாழ்த்து செய்தி, இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய வாழ்த்து செய்தியை நம்முடைய சேகர தலைவர் ஐயா அவர்கள் நமக்கு கொண்டு வருவார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்களே, அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே அன்போடு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். தூய இம்மானுவேல் ஆலயத்தின் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன எல்லாமே சிறப்பாக இருந்தது. பயிற்சி கொடுத்த அனைவருக்கும் இயேசு நாமத்தாலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேவத்தாமே ஒவ்வொருத்தையும் அளவில்லாமல் ஆசிரியர்களாக இந்த கொடுக்கைக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன செய்தி மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? சொல்லுங்க, கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? கிறிஸ்துமஸ் என்றால் என்ன?
ஏன் கொண்டாடுறோம்? ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம்? சொல்லுங்க, கிறிஸ்மஸ் ஏன் கொண்டாடுறோம்? ஏசப்பா என்னை பிறந்தாங்க. என்னை பிறந்தாங்க டிசம்பர் 25 தானே? சரி. காணக்கூடாத இறைவன், அப்படி ஆண்டவர் யாரு? காணக்கூடாத இறைவன் காணும்படியாக இந்த பூமிக்கு வந்தாரே, அதுதான் கிறிஸ்மஸ் பண்டிகை. இயேசு ஏன் வந்தார்னா, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியில் பாவம் பெருகிய போது உடனே மக்கள் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும், பரலோகத்துக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொல்லி இயேசு, அந்த கடவுள் ஒரே மகனாக இயேசுவை எரிச்சார், பூமிக்கு அனுப்பினார். அதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. காணக்கூடாத இறைவன் காணும்படியாக வந்ததுதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் அப்ப இயேசு ஏன் பிறந்தார்? ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது, ஒருவரும் அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்து நம்மை போல மனிதனாக வாழ்ந்து சிலுவையில் இரத்தத்தை சிந்தி அவர் ஜீவனை கொடுத்தார், பாவ மன்னிப்பை வழங்கினார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு ரத்தம் பாவத்தை மன்னிக்கும், நம்ம எந்த பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம நிச்சயம் சுத்திகரிக்கும். என்ன ஆகவே இயேசு ஏன் வந்தார்னா, மீட்கும்படியாக வந்தார், பாவத்திலிருந்து மீட்கும்படியாக, அந்த பரலோக வாழ்வுக்கு நம்மை சேர்க்கும்படியாக இயேசு வந்தார். ஆகவே இயேசுவை நம்புகிற அனைவரும் பாக்கியவான்கள். அப்ப இந்த மாணவர்களிலும் இயேசுடைய பிறப்பின் செய்தி, இயேசுடைய பிறப்பு நமக்கு கொடுக்கிற உத்தரவாதம். இது நம்ம என்ன பொருள் வாங்கினாலும் என்ன கேட்போம்? இது கேரண்டி உண்டா? கேட்பீங்கலாம். உத்தரவாதம் உண்டா? கேரண்டி உண்டான்னு சொல்லி கேட்போம் எந்த பொருள் வாங்கினாலும். இயேசுடைய பிறப்பு நமக்கு கொடுக்கிற சில உத்தரவாதம். என்ன உத்தரவாதம்னா, மத்தேயு 1வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார்கள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. அப்போ முதல் உத்தரவாதம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். முதல் உத்தரவாதம் என்ன உத்தரவாதம்? இம்மானுவேல் என்பதற்கு தேவன், சொல்லுங்க, தேவன் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் என்னோடு. ஆண்டு கொடுக்க முதல் உத்தரவாதம், உறுதிப்பாடு, உறுதிமொழி என்னன்னா, நான் உங்களோட கூட இருப்பேன் என்று சொல்லிட்டேன். அவ இயேசுடைய பிறப்பு கொடுக்கிற முதல் உத்தரவாதம் என்ன உத்தரவாதம்? தேவன், சொல்லுங்க, தேவன் என்னோடு. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, விசுவாசிக்கிறீங்களா? தேவன் என்னோடு கூட, நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதுல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கு. முதல் உத்தரவாதமே அதுதான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை. ஆண்டவர் காணக்கூடாத இறைவன், ஒரு மைமையான தெய்வம் வானலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தாரே, நம்மோடு கூட இருக்கிறாரே, அதுதான் பெரிய ஒரு ஆசை. முதல் உத்தரவாதம் என்னன்னா, நான் உங்களோடு கூட இருக்கேன். அப்போ என்ன பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது எதையும் பெற்றுக்கொள்ளலாம், எதையும் நிச்சயம் கேட்கலாம். அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கிறிஸ்து பிறப்பு பண்டிகையில் முதல் உத்தரவாதம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவது உத்தரவாதம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோமர் 8வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசித்தீங்கன்னா, அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். 8வது அதிகாரம் 32 வசனம், தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவர் ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இரண்டாவது உத்தரவாதம், எல்லாவற்றும் உங்களுக்கு தருவேன். அப்போ கடவுள் பிதா இயேசு கிறிஸ்துவையே இந்த பூமிக்கு கொடுத்துட்டார, மற்ற எல்லாவற்றையும் எப்படி தராமல் இருப்பார்? இரண்டாவது உத்தரவாதம், எல்லாவற்றையும் தருவேன்னு சொல்கிறார். அவ இயேசுவையே இந்த பூமிக்கு தந்து விட்டுன்னு, இந்த உலக காரியத்தை தருவது லேசான ஒரு காரியம். உங்க எல்லா காரியத்தையும் தருவார். ஏனென்று சொன்னால், பிதா ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு கொடுத்திருக்கிறார் கடனை. அப்ப அதை காட்டிலும் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அவருக்கு லேசான ஒரு காரியம். உடைய கஷ்டங்களை மாற்றுவது, கடன் பிரச்சனையை தீர்ப்பது, உடைய பாவத்தை எல்லாமே லேசான காரியம்.
ஒரே மைந்தன் இயேசுவையே இந்த பூமிக்கு கொடுத்தாரு, சிலுவை மரத்தில் அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்தாரு, மற்றெல்லாவற்றையும் எப்படி தராம இருப்பார்? நீ நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் கொடுப்பீங்க. உங்கள் பிள்ளை யாராவது கேட்டால் கொடுப்பீங்களா? கொடுக்கவே மாட்டீங்க. உடனே பிள்ளையை கொடுக்க மாட்டீங்க. வேறு எது கேட்டால் கொடுப்பீங்க. பணம் கேட்டால் கொடுப்பீங்க, சாப்பாடு கொடுப்பீங்க, பொருள் கொடுப்பீங்க, பிள்ளைய கொடுக்க மாட்டீங்க. அது ஆண்டவர் இயேசுவை இந்த பூமிக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ மற்ற எல்லாவற்றையும் பிள்ளையே கொடுத்துட்டாரு, மற்ற எல்லாவற்றையும் கண்டிப்பாக அனுப்பிச்சு. அப்போ இரண்டாவது ஆண்டவர் கொடுக்குற உத்தரவாதம் என்னன்னா, நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவேன் என்று உத்தரவாதம் கொடுக்கிறார். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கும். இயேசுவிடத்தில் கேட்டால் எல்லாம் கிடைக்கும். உடனே கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப இரண்டாவது உத்தரவாதம் என்ன சொல்றாருன்னா, இயேசுவையே தந்த இந்த பூமிக்கு தந்துச்சுன்னு மற்ற எல்லாவற்றையும் கண்டிப்பாக உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவது உத்தரவாதம் யோவான் 14:6 இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். மூன்றாவது உத்தரவாதம், பரலோகத்துக்கு நான் உங்களை நினைச்சுவேன் சேர்ப்பேன். அதற்கு நான் தான் வழி என்று சொல்கிறார். ஐ ஆம் தி வே. இயேசு தான் வழி என்று சொல்கிறார். நான் தான் அதற்கு வழி. ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறேன், பரலோகத்தில் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. நான் தான் அதற்கு வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னால் இல்லாமல் ஒருவன் பிதாமணத்தில் வர முடியும். அந்த பரலோகத்துக்கு போவதற்கு இயேசு ஒருவரே வழியாக இருக்கிறார். இயேசு இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு ரத்தத்தால் கழுவப்படாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு சொன்ன வார்த்தை நானே வழி என்று சொல்கிறார். மூன்றாவது உத்தரவாதம், விண்ணக வாழ்வை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் ஆண்டவர் ஏன் இயேசுவை அனுப்பினார்? நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி எங்கே சேர்க்கணும் சொல்லுங்க, எங்கே சேர்க்கணும்? பரலோகத்தில் நம்மை சேர்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. இதோடு முடிவடைச்சு போறதில்லை நம்முடைய வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, நித்திய வாழ்க்கை. அங்கே என்னெல்லாம் இருக்குது? பரலோகம் இருக்குது, அடுத்து நரகம் இருக்கிறது. நரகம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? நரகம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? நரகம் எப்படி இருக்கும்? நரகம் எப்படி இருக்கும்? ரொம்ப சூடா இருக்கும் தானே. மோட்சம் எப்படி இருக்கும்? மோட்சம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்ப அந்த இடத்துக்கு பரலோகத்துக்கு கூட்டி சேர்ப்பது இயேசு தான். நானே வழியும் சத்தியமும். அப்ப ஏசப்பாவோட பாவத்தை மன்னித்து விண்ணக வாழ்க்கை நம்மை அழைத்து செய்கிறாண்டவர். அப்ப இந்த பூமியில எப்படியும் வாழலாம் நினைச்சிடக்கூடாது. இயேசுவுக்காக வாழ வேண்டும். இயேசு ரத்தத்தால் கழுவப்படுவது மாத்திரமே பரலோகத்துக்கு கண்டிப்பாக போக முடியும். உடனே அது மறந்துடக்கூடாது. இயேசு கொடுக்கிற உத்தரவாதம் என்ன? நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று உத்தரவாதம் பண்ணுகிறார். அடுத்து எல்லாற்றையும் தருவேன் என்று அவர் சொல்கிறார். மூன்றாவதாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆகவே இயேசுவை என்ன செய்யுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நான் ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை. இயேசுக்காக வாழ்கிற வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை முக்கியமான ஒன்று. நம்ம ஏதோ நல்லா வாழ்ந்தோம், ஏதோ இப்படி வாழ்ந்தோம் சொத்தம் அல்ல. ஆண்டவருக்காக நினைச்ச வேண்டும், வாழ வேண்டும். அவருக்காக வாழ வேண்டும். பரிசுத்தமாக வாழ்ம்போது நம்ம இன்னொரு மகிழ்ச்சியான ஒரு ஆட்சியத்துக்கு நம்ம நினைச்சு பிரவேசிக்க முடியும். அதற்கு இயேசு சொல்ல வார்த்தை நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை நம்புங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவரால் ஆகும். ஆகியது பண்டிகை நாட்களில் இயேசுவை நம்புங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் கொடுக்கிற உத்தரவாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. சிறப்பாக வாழ்த்து செய்தி கூறின ஐயாவுக்கு நன்றி. இப்பொழுது புல்லனை காட்சி பிள்ளைகள் நீங்கள் ஆயத்தப்படவும், அதைத் தொடர்ந்து நமக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு.
ராஜென்றாவிதூரில் உள்ள மாட்டுக்கோட்டில் ஒன்றிலே கன்னி மரிபாலன் தன்னை முன்னணையில் வைத்தாரே. மாதா மரியன்னைதான் பாலன் இயேசு கிறிஸ்துதான். வந்த ராஜாவே உம்மை நித்திய வேந்தன் என்றே கிரீடம் சூடும் நற்பொன்னை நான் வைத்தேன் உன் முன்னமே. ராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் நீத்தம் வழி காட்டி செல்லும் முந்தன் மங்கா நட்சத்திரம். வெள்ளை தோளம் நான்கிலே கொண்டு வந்தேன் கடவுளே, துஷ்ட பாவபாரம் தாங்கி மரிப்பாதீவரே. ராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் நீத்தம் வழி காட்டி
பிள்ளைகளுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? நல்லபடியாக இந்த முதலை காட்சியை நடத்தி கொடுத்த பிள்ளைகளுக்கு நன்றி. இப்பொழுது பரிசு வழங்கும் நிகழ்வு அருமையான உதயசூரியன் சார் பெயர்கள் வாசிப்பார்கள். முதலாவதாக சின்ன பிள்ளைங்க அவர்களுக்கான பரிசுகளை முன்பு பெயர் வாசிக்கும் பொழுது பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய சேகர தலைவர் ஐயா அவர்கள் இந்த பரிசு நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பார்கள். இந்த சிறிய விழாவிற்கு வருகை தந்திருக்கிற அத்துணை உள்ளங்களையும் எங்கள் திருச்சபையின் சார்பாக வரவேற்கின்றோம். இப்பொழுது நம்மளுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரு ஊக்க பரிசு வழங்கப்படும். சொரூபா தயவுசெய்து முன்னாடி மேடைக்கு வரும்படி கேட்கப்படுகிறேன். செருபா அடுத்து ஜெய்சன் அப்படி வரிசையில் வாங்கம்மா. சொருபாவா செருபா தான் சொன்னேன். ஜெய்சன் ஆன்சன் சரி அப்போ ஆன்சன் அஸ்வின் ஆட்லர் முகேஷ் மித்ரன் ஆமாம் மெதுவா ஐடா இஸ்ரேல், அடுத்து மேத்யூ ஜோஸ்வா, ஆரோன், நிக்சன் தானா, அனாமிகா, இஷாந்த், ஆல்வின், மதுமித்ரா, ஜெசி உல்தான், மகிஷா, எபிலஸ், ஜெசிகா, அனுஷியா, இனியா, தர்ஷன் கண்ணா, ரித்திக், ஸ்ரீமதி, இஷாஸ்ரீ, இசாஸ்ரீ, சரவணன், ஜெசிகா மெர்லின், வெற்றி செல்வன், ஸ்ரீமதி, ரக்ஷிதா,
உன் பேர் என்னங்க? முகுந்தன் குமார். முகுந்தன் குமார். ஹைசா. ஹைசா. ஸ்ரீ மகாலட்சுமி. திவ்யா. திவ்யா. கிறிஸ்தா. திவ்யா. கிறிஸ்தா. கிறிஸ்தா ಅಂತಾಳ. ஜெயசிங். ஜெயசிங். சுபத்ரா. சுபத்ரா. சுபத்ரா தச்சா. ஸ்ரீ கதீஷ். ரக்ஷிதா ஸ்ரீ. ரக்ஷிதா ஸ்ரீ. யோக ஜனனி. யோக ஜனனி. சுதா மாலினி. சுதா மாலினி. கவிஷா. கவிஷா. அப்படியே சொன்னேன் சரிப்பா வாங்கிக்கலாம். ஜெசிகா மெர்லி. வேறு எதுவும் குழந்தை வாமா வேணாம். வேறு வேண்டாம். ஒருவேளை இங்கே இருக்கிற பிள்ளைங்களில் நான் இன்னும் பரிசு வாங்கலை அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து முன்னாடி வரலாம். சின்ன பிள்ளைங்க யாராவது வாங்கலை எனக்கு இன்னும் வரலை அப்படின்னா நீங்கள் முன்னாடி வரலாம் ப்ளீஸ். சரி, அந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும். அடுத்து சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு கிஃப்ட்டு. திருமதி ஜெனிஃபர். திருமதி ஜெனிஃபர். திருமதி சரோஜா. திருமதி ஜபா. திருமதி ரோஜா. ரோஜா. ரதி. செல்வி ரதி. எப்சிபா. அடுத்து நலத்திட்ட உதவிகளுக்காக திருமதி பேச்சி அம்மாள்.
மாடத்தி, திருமதி மாடத்தி, திருமதி ஜான்சி, அடுத்து நம்முடைய சபை மூப்பர் திரு ஜேசி சாரவன் சார் அவர்களை இந்த நலத்திட்ட உதவி வழங்க அழைக்கின்றேன். திருமதி முத்துலட்சுமி, திருமதி முத்துலட்சுமி, திருமதி அழகம்மாள், திருமதி அழகம்மாள், திருமதி கோமு, திருமதி சரஸ்வதி, அடுத்து பேண்ட் ஷர்ட்டு திரு மாதவன், பேர் எழுதியிருப்போம். அடுத்து சுடிதார் செல்வி அஜிலா நதிசரி, சுடிதார். திருமதி வசந்தா, திருமதி ஆறுமுகம், திருமதி உத்தமி, திருமதி முப்புடாதி, திருமதி குருவம்மாள், திருமதி பார்வதி, வேற யாராவது வந்திருக்கீங்களா? கிஃப்ட் வாங்க. தேங்க்யூ சார். உமா வந்திருக்காங்களா? திருமதி உமா, லலிதா, மேல்சாமி, பிரேமா, பூங்கோதை, ஜெயா, கிருஷ்ணம்மாள், லதா, மீனா, உஷா, சுசீலா,
கஸ்தூரி, முத்து. அப்புறம் அன்பானவர்களே, நலத்தொட்ட உதவிக்காக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். இப்பொழுது நம்முடைய குருவானவர் ஐயா அவர்கள் ஜெபித்து நிறைவு செய்வார்கள். அவை தொடர்ந்து நாம் அனைவருக்கும் இரவு ஐக்கிய உணவு நம்முடைய ஆலய வளாகத்திலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் அந்த ஐக்கிய உணவிலும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை காணும்படியாக, எங்களோடு இருக்கும்படியாக, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாக, பரலோக வாழ்வை அளிக்கும்படியாக, காணக்கூடாத இறைவன் நாங்கள் காணும்படியாக இந்த பூமிக்கு வந்திரை உடைய பேரன்புக்காக ஸ்தோத்திரம். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக, எல்லோரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கத்தாவே, உண்மை கத்தாவே கத்தாவே உடைய ஜீவனை கொடுத்துட்டே சுவாமி. நன்மை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். உடைய பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தும் நற்செய்தி கத்தாவே. அது எங்களுடைய பிறப்பின் வழியாக மற்ற மகிழ்ச்சியின் வழியாக நல்லொரு வாக்கியமான உதவி கொண்டாடுகிறோம். மேலகிற முக்கியமான ஆலயத்துக்காக சோதரம் 2025 ஆண்டில் கத்தாது கிறிஸ்துவ நிகழ்ச்சி நடத்தவும், அநேக ஏழை எளிய மக்களுக்கு வெகுமதி வழங்கவும் நீ கொடுத்த பாக்கியத்திற்காக சோதரம். பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பயனாளிகளுக்காக சோதரம். பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைகள் ஆண்டவருக்குத்தாவே உமக்குள் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இயேசு ஒரு ரட்சகர் ஆண்டவே. ஆண்டவருக்குத்தாவே நீர் ஒருவரை ரட்சிக்கிற தேவன், நீ ஒருவரை மீட்கும்படியாக வந்த தேவன், பாவம் மன்னித்து வளர்க்கிற தேவன் சுவாமி. உண்மை மாத்த உறுதியாக பற்றி பிடித்து கொள்ள உதவி செய்யுங்க. சகை வீட்டுக்கு சென்று தாவே இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு உள்ளத்தில் இல்லத்தில் பிறந்த சுவாமி அவரும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாக நலத்திட்ட உதவிகளுக்காக ஜெபித்தவர்கள், கொடுத்தவர்கள், உழைத்த எல்லாரையும் என்னுடைய ஆசிரியர்களை ஜெபிக்கிறோம். ஞாயிறு பாடசாலை பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஞாயிறு பாடசாலை வந்து போகிற எல்லா மாணவிகளுக்காக ஜெபிக்கிறோம். புதிய ஆண்டில் கத்தாவே இன்னும் உடைய வசனத்தில் நிலைத்திருக்கும்படியாக அநேக காரணங்களை கற்றுக்கொள்ள ஒரு விஷயங்க. விசேஷமாக சபை ஊழியருக்காக, துணைவியருக்காக சோத்திரம். விசேஷமாக திருச்சல் பொறுப்பாளர்களுக்காக சோத்திரம். அந்த வயதான புற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் என்னுடைய ஆசிரியர்களை ஜெபிக்கிறோம். இந்த பண்டிகை நாட்களில் புத்தாண்டை ஒவ்வொருக்கும் ஆசுகம் வைத்தாங்க. புத்தாண்டில் உமக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் வைத்து வாசிக்கிறோம். ஆண்டவரை புதிய ஆண்டில் உடைய சமூகத்தில் காத்திருக்க உமக்களாக புதிய பலத்தை பெற்றவர்களை கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டு ஐக்கிய உணவை எங்களுக்கு ஆசிரியம் வைத்தாங்க. நிகழ்ச்சி வழியாக இந்த நாமத்தை மேம்படுவதற்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். இந்த ஆண்டில் தடைப்பட்டு போன காரியங்களை புதிய ஆண்டில் தேவன் ஜெயமாக திரும்பி ஜெபிக்கிறோம். ஆலயத்துக்கு அநேக ஆத்மாக்களை புதிய ஆண்டில் கொள்ளை பொருளாக திரும்பி ஜெபிக்கிறோம். அநேக சிறு பிள்ளைகள் உமக்களாக பலப்படட்டு கட்டாது அவருடைய திருச்சபை கட்டாது ஒரு பேழையாக மலையில் இருக்க பட்டணமாக அநேகருக்கு பயன்படுத்த சுவாமி. விசேஷமாக இந்த ஆலயத்தில் வருகிற போகிற யாவரையும் என் தேவன் ஆசிரியப்படி செலுக்கிறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்கள், பெரியவர்கள் எல்லாரையும் ஆஸ்வதிக்கும்படி செலுக்கிறோம். உங்களுடைய திருக்கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிக்க நம்மையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அருமையரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இதுவரை சதா காலங்களிலும் நம் அனைவரோடு விசேஷமாக நம்முடைய திருச்சபையோடும் திருச்சபையின் அங்கத்தினரோடும் நடைபெற்றுக் கொண்ட எல்லா ஊழியர்களோடும் அவனுடைய கிருபையும் ஆசீர்வாதம் எப்போதைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பரம. We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. அதற்கு நீ கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். God bless you. God bless you.
வந்திருக்கீங்களா எஸ்தர்? எஸ்தர் அம்மா பூங்கோதை 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 ஜெயா சுடிதார் ஜெயா சுடிதார் கிருஷ்ணம்மா சுடிதார் தானே போட்டுருக்காங்க. சுடிதார் கிருஷ்ணம்மா இது போடுங்க. அடுத்து லதா சுடிதார் லதா சுடிதார் மீனா லதா சுடிதார் சுடிதார் லதா. அடுத்து மீனா. அடுத்து உஷா உஷா சுசீலா வேற யாரும் வந்திருக்கீங்களா? அவனுக்கு முடிஞ்சு வரவங்களை கொடுத்துக்கணும். அனைவருக்கும் மீண்டும் நன்றி. இப்பொழுது நாம் அனைவரும் இரவு ஐக்கிய உணவிற்கு நேராக நாம் கடந்து செல்வோம். தேங்க்ஸ்.